கீழே பாருங்க மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மானை பாருங்க, புள்ளிமான், காட்டு பண்ணிய, கொம்பு இருக்க பண்ணி. மேலே ஃபுல்லாக வண்டி நிற்கிது பாருங்க, மேலே தெரியுதா? எல்லாரும் நிற்கிறாங்க, ஏதோ லாக் ஆகிருக்கு 9வது ஃப்ரெண்டில். ஓ மை காட், கரும்பொண்டியாக வருது. ஒன்றும் பண்ண முடியாதுங்க, கார் கூட இல்லை, எல்லாம் லாரி தான், எல்லாம் சரக்கு வண்டி தான். பழனி, திருப்பூர், சக்தி, மைசூர் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓ வண்டி பிரேக் டவுன். அம்மாடியோ மிஸ்ட பாருங்க கைஸ், ஒன்றுமே தெரியல. பாருங்க கைஸ், இப்போ தெரியுதா மிஸ்ட்டு? அது எவ்வளோ கொட்டுதுன்னு. அழகா அப்படியே தவங்கிட்டு போகுது. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ராவல் அட்வைசர். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரூட்டு ட்ரை பண்ண போகிறோம். இந்த ரூட் ட்ரை பண்ணது கிடையாது, ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். பட் கோயம்புத்தூர்லேருந்து பண்ணியிருக்கோம் வயா சத்தியமங்கலம். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ஈரோட்லேருந்து சத்தியமங்கலம் வழியாக, சத்தியமங்கலம் திம்பம் வழியாக மைசூர் ட்ரை பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான ரூட்டு. இதுக்கு தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேலம் வழியாக ட்ரை பண்ணிட்டோம். சேலம் கொள்ளைக்கால் வழியாக ட்ரை பண்ணிட்டோம். அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்தும் ட்ரை பண்ணிட்டோம் சாரிக்கையில். பட் ஃபஸ்ட் டைம் பிராண்ட் நியூ பஸ்ஸில், பிராண்ட் நியூ பஸ்ஸு BS6 எல்லோ கலர் பஸ்ஸில் நம்ம ஈரோட்லேருந்து சத்தியமங்கலம் வழியாக ட்ரை பண்ணிட்டோம் ஆல்ரெடி. பட் இப்போது நான் இன்ட்ரோ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஆசனூர் ஹோட்டலில். அங்கே தான் தெளிவாக பேச முடியுது. அங்கே வந்து ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, அதனால இன்ட்ரோ கொடுக்க முடியல. ஸோ ரூட் பார்த்துருப்பீங்க, அருமையாக இருந்துச்சு. சூப்பரான கவரேஜ், மிஸ்ட்டு, வண்டி தான் பாருங்கள். மேலேருந்து கீழே இறங்கும் போதெல்லாம் அவ்வளோ டேஞ்சராக இருந்துச்சு. 27 ஹேர்பேண்ட் பென்ஸ் இருந்துச்சு. அழகாக அண்ணன் ஓட்டி வந்தாப்புல. வாங்க சூப்பராக தனியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். மைசூர் ரேக்கில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4:15 ஆகுது. இப்போ பஸ் கிடையாது, 5 மணிக்கு மேலே தான் வருமா. இப்போ நமக்கு நிற்கிற பஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சத்தியபுரம் பஸ் நிற்கிது. ஈரோடுக்கு மைசூர் பஸ் வந்தது. ஆக்சுவலி இங்கே தான் உள்ளே தான் வருமா. பட் இங்கே நிப்பாட்டி ஆள் ஏற்றிட்டு இருக்காங்க. மைசூர், ஈரோடு, சத்தி, மைசூர், பாயிண்ட் டு பாயிண்ட். புது வண்டி நினைக்கிறேன். எஸ், புது வண்டி. ஈரோடு 1 பிரான்ச். இந்த வண்டிக்கு தான் ஒரு 3 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். மைசூர் மார்னிங் வந்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு. 5 மணிக்கு உள்ளே வந்துடும் ரேக்கு. பட் 5:30 தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். இதுக்குன்னு ஒரு பஸ்ஸு கிடையாது. 12:30 எடுத்து இப்போது 5:30 தான் வண்டி. அதனால் வந்து வெளியூரில் வந்தவங்க, மைசூர் போகிறவங்கெல்லாம் வந்து இந்த பஸ்ஸை வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இன்றைக்கி டல் டே அப்படிங்கிறனால க்ரௌடு அதிகமாக இல்லை. பாருங்களேன், க்ரௌடு அதிகமாக இல்லை, ஓரளவு தான் இருக்குது. போக ஏறுவாங்களான்னு தெரியல. பட் இதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஈரோட்லேருந்து. ஈரோடு, சக்தி, சாம்ராஜ் நகரம், நஞ்சன்கூடு, மைசூர். 5:25க்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வண்டி மைசூர் நோக்கி கிளம்பிருச்சு. சியூ ஈரோடு. நமக்கு ஃப்ரண்டில் சீட்டு கிடைக்கல, ஆல்ரெடி லேடிஸ் உட்காந்துட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்டெப்புக்கு பக்கத்தில் சீட்டில் உட்காந்து எடுத்துருக்கேன். ஈரோட்லேருந்து 10 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 67. மைசூர் பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து ஒரு 195 கிலோமீட்டர் இருக்கும். இங்கேருந்து கோயம்புத்தூர் 106, ஊட்டி 155. பீப் சவுண்ட் கேட்குதாருங்க. ஸோ டோர் ஓப்பனில் இருக்கனால அந்த அலர்ட் கொடுக்குது. ஸோ லாக் ஆகிடுச்சுன்னா சவுண்ட் இருக்காது. டோர் க்ளோஸ் ஆகுது. இப்போ சவுண்டு நின்று வருங்க, பீப் சவுண்டு ஸ்டாப் ஆகிடுச்சு. ஈரோட்லேருந்து மைசூருக்கு டிக்கெட் பேர் பார்த்தீங்கன்னா 187, 187 rupees.
கோபிச்செட்டிப்பாளையம் மாவட்டத்தின் 2வது பெரிய நகரான கோபிச்செட்டிப்பாளையம் நம்ம வந்துட்டோம். கோபி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:10. கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிட்டோம். கோபிலேருந்து டேரெக்டாக மைசூருக்கு பஸ் கிடையாது நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஈரோட்லேருந்து போகிற பஸ்ஸில் தான் வந்து இதில் மக்கள் ஏறுறாங்க மைசூரோ இல்லை சத்தியமங்கலம் தாண்டி போகிறதுக்கோ. ஈரோடு பண்ணாரி தஞ்சாவூர் நிற்கிது பாருங்கள். சியூ கோபிச்செட்டிப்பாளையம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரோடு வேலை ஓடிட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு டைம் வந்திருந்தோம் இல்லையா, சத்தியமங்கலத்தில் வந்து ஈரோடு போயிருந்தோம் டிஎன்சிசி க்ரீன் கலர் பஸ்ஸில். அப்போது வந்து நிறைய பார்த்திங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு, ரோடு ஒர்க். இப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ரோடு. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆங்குழி சாலை இங்கேருந்து எப்படின்னு தெரில, போய் பார்க்கலாம். இங்கேருந்து சத்தியமங்கலம் 19 கிலோமீட்ரு, மைசூர் 160. சத்தியமங்கலம் வந்தாச்சு. லெஃப்டில் போனீங்கன்னா கோயம்புத்தூர். வெல்கம் டு சத்தியமங்கலம். சத்தி ஹலோ கைஸ், சத்தியமங்கலம் ரீச் பண்ணிட்டோம். சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் சொல்கிறது கர்நாடகம் சொல்லலாம். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்தும் சரி ஈரோட்லேயும் சரி சத்தியமங்கலம் வராமல் போக முடியாது மைசூருக்கு. ஸோ சத்தியமங்கலம் தான் கேட்வே ஆஃப் கர்நாடகா. ஆல்ரெடி வந்திருக்கோம். சூப்பரான வேலை. இயர்லி மார்னிங்கு வண்டி நிற்கிது. சூப்பராக அண்ணன் ஓட்டி வந்தாப்புல. பாயிண்ட் டு பாயிண்ட் தான், 2 ஸ்டாப் தான் நினைக்கிறேன். அவுண்டம்பாளையம், அப்புறம் பார்த்திங்கன்னா கோபி, ஃபைனலாக இப்போ சத்தி. ஸோ 3 ஸ்டாப் தான் வரும்போது. நான் 6:45க்கு உள்ளே வந்துட்டோம். 5:25க்கு எடுத்தாங்க வண்டி. 5:30. ஆமாம், ஒரு 1.5 மணி நேரத்தில் சத்தியமங்கலம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். மினிட்ஸ் கழிச்சு மைசூர் கிளம்பிருச்சு சத்தியமங்கலத்துலேருந்து. டைம் பார்த்தீங்கன்னா 6:50. மார்த்தாண்டம் ஈரோடு போட்டிருக்கு, சத்தியமங்கலம் வந்துருக்கு. இங்கேருந்து ஆசனூர் 24 கிலோமீட்டரு, திம்பம்காட்டு 19 கிலோமீட்டர். கைஸ், இப்போ பண்ணாரியம்மன் கோயில் வரப்போகுது. நம்ம ஆல்ரெடி இதுக்கு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். அந்த கோயிலை பற்றி நான் கார்ட்ஸில் தர்றேன், பார்க்கலாம், நீங்கள் பார்த்துக்கலாம். சூப்பரான கோயில், மலை அடிவாரத்துக்கு கீழே இருக்குது. ஸோ கோயில் வருது பாருங்க.
பண்ணாரி. விசேஷமாக இருக்கு. பண்ணாரி அம்மன் கோயில், பண்ணாரி அம்மன் கைஸ். கோயிலை பாருங்கள், ரொம்ப விசேஷமாக இருக்குது. பூஜை நடந்துட்டு இருக்கு, சவுண்ட்லாம் கேட்குது. ஆர்டிஓ செக் போஸ்ட். பண்ணாரியை தாண்டோன்னு பாறை செக் போஸ்ட் இருக்கு. மான பாருங்க, புள்ளிமான் கைஸ். இங்கே பாருங்க, காட்டு பண்ணிய கொம்பு இருக்க பண்ணி. ஏன் ஏழைகளாகுது. ஒரு சூப்பரான ஒரு மார்னிங் வேலையில் நம்ம இங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் டேயில் கவர் பண்ணுறேன். வரும்போது மான் பார்க்க முடிஞ்சது. யானை இந்த மாதிரி இருந்தால் நமக்கு லக்கு தான். பார்க்கலாம். டைமாக உள்ளே போயிடும் காட்டுக்குள்ளே. ஸோ நின்றா காமிக்கிறேன். டீர் நிற்கிது பாருங்க, மான். கைஸ், நம்மளோட ஃபஸ்ட்டு கேர்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கேர்பின் பெண்ட் 2 மொத்தம் 27 இருக்குது. 2வது பெண்ட் வரும். ஸோ இந்த ஸ்டெச் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த கூட்ஸ் தான். எல்லாமே வந்து லோடு. நிறைய காய்கறிகள் ஏற்றி வந்து கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடு இல்லை கேரளா எல்லா ஊருக்கும் இங்கேருந்து தான் போகுது சப்ளை. 3rd கேர்பின் பெண்ட் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அலோடு கிடையாது. நேற்று நைட்டு 6 மணிலேருந்து ஏர்லி மார்னிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் மூவ்மெண்ட் கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து தான் வர்றாங்க. ஆமாம். ஸோ நிறையா அந்த விலங்குகள்லாம் கிராஸ் ஆகும் இல்லையா, அதுக்கு வந்து டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரே வந்துருச்சு. இது 1 இயராகவே போயிட்டுருக்குது. அதாவது 1 இயராகவே ஆப்ரேட் ஆகலை. இப்போ கோயம்புத்தூர்லேருந்தோ இப்போ ஈரோடுலேருந்து போகும்போது அந்தியூர் வழியாக போகிறாங்க, அந்தியூர் காட்டு வழியாக. கேர்பின் பெண்ட் நம்பர் 4. வண்டி கொத்தா வருது பாருங்க. எல்லாம் சரக்கு வாகனங்கள். KA17. கீழே பாருங்க மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மேலே ஃபுல்லாக வண்டி நிற்கிது பாருங்கள், மேலே தெரியுதா? எல்லாரும் நிற்கிறாங்க. ஏதோ லாக் ஆகிருக்கு 9வது பெண்டில். எந்த வண்டி மூவ் ஆகலை, அதனால் நம்ம ஸ்டாப் ஆகி நிற்கிறோம். மக்களே கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் கீழே பாருங்கள் வருதா, வண்டி வருதா? சூப்பராக வருது பாருங்க. ஸோ கீழே உங்கள் மேக்ஸிமம் ஜூம் காமிச்சிட்ருக்கேன். அது பாருங்க. ஸோ அப்படி வந்து கீழே அப்படியே ஏறி வருது. சூப்பராக இருக்குல்ல இந்த ஏரியா, அழகாக இருக்குது. மிஸ்ட்டு ஃபுல்லாக. ஏர்போர்ட் நம்பர் 8. பாருங்க எவ்வளோ வண்டி நிற்குதுங்க. ஏதோ ஒரு வண்டி கீழே வருது, அது மாட்டிக்கிட்டு நிற்குது நினைக்கிறேன். அதனால தான் இப்போ வரிசையாக எல்லாம் வண்டி நிற்குது.
வண்டிலாம் வரிசையாக ஒன்று கீழே வந்துட்டுருக்கு. நம்மளும் லைட்டஸ்டாக மூவ் ஆகிட்டுருக்கோம். மேலே பாருங்கள், வண்டியை வரிசையாக நிற்குதா, கரும்பு ஏற்றிட்டிங்குது. ஓ மை காட், கரும்புண்டியாக வருது. ஒன்றும் பண்ண முடியாதுங்க. மக்கள் பாருங்கள், அண்ணன் தான் டிரைவரு, ஈரோடு பாண்டிச்சேரி வண்டி. இப்போ அவர் நம்ம வண்டி ட்ராவல் பண்ணுறாரு, அவர் நம்ம கண்டக்டரு. ஸோ எல்லோரும் களத்தில் இறங்கி டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறாங்க. ஸோ வண்டி ரிவர்ஸ் பண்ணி சரியான பெண்டு, 9th ஹேர்பின் பெண்டு. ஹேர்பின் பெண்ட் 10, ஈரோடு வண்டி, தாளவாடி பிரான்ச். வண்டி வரிசையாக நிற்கிதுங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் எல்லாமே லாரி தாங்க, கார் கூட இல்லை, எல்லாம் லாரி தான், எல்லாம் சரக்கு வண்டி தான். சாரிக்கு ஹன்சூர் மைசூர் ஈரோடு வண்டி, ஸ்ரீ பன்னாரியம்மன் எக்ஸ்பிரஸ். பழனி, திருப்பூர், சக்தி, மைசூர் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஓ வண்டி பிரேக் டவுன்.
வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஏறும்போது. ஸோ அதில் உள்ள 10-12 பேசஞ்சர் வந்து இங்கே ஏறிட்டாங்க. பழனிலேருந்து மைசூர் போகுது, திருப்பூர் சத்தி வழியா. கண்டு டேஞ்சரான பெண்ட்டு. ஒன்றும் தெரியல, மிஸ்டு. KSRTC ஏர்வார் கிளப் ப்ளஸ் கோயம்புத்தூர் போகிறது. இது கைஸ் இங்கேருந்து திம்பம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் தான். ஈரோடு மைசூர், ஈரோடு வண்டி, ஈரோடு 2 பிரான்ச். தாளவாடி திருப்பூர். அம்மாடியோ மிஸ்ட பாருங்க கைஸ், ஒண்ணுமே தெரியல. பாருங்க கைஸ், இப்போ தெரியுதா மிஸ்டு? அது எவ்வளோ கொட்டுதுன்னு. அழகா அப்படியே தவந்துட்டு போகுது. லாஸ்ட் கார்பென்மெண்ட் 27. KSRTC சாரி கேமா நிற்கிது. இன்டர்ஸ்டேட் மைசூர் கோயம்புத்தூர். மேலே போக போக மிஸ்ட் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. திம்பம் திம்பம் வந்தாச்சு. திம்பம் 1105 அடி கடல் மட்டத்திலிருந்து ஹைட்டில் இருக்கோம். ஸோ இனிமேல் இறக்கம்தான், கீழே போயிட்டே இருப்போம். இருந்து கொள்ளைக்கால் 78 ரைட்டில், மைசூர் 108 கிலோமீட்டர். ஸோ நேராக போனால் கொள்ளைக்கால் 78 கிலோமீட்டர். பாமா ரெஸ்டாரண்ட்.
கைஸ், ஆசனூரில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காண்டி நம்ம வண்டி நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம வண்டி நிற்க பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 8:30. ஸோ 3 ஹவர்ஸ் ஆயிருக்கு. 5:30க்கு எடுத்தாங்க வண்டி ஈரோட்டில். இப்போ 8:30, 3 ஹவர்ஸ் ஆயிருக்கு ஆசனூர் ரீச் பண்ணுறதுக்கு. TN33N3501 ஈரோடு ரீஜன், ஈரோடு 1 பிரான்ச். வாங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். வேண்டாம் கைஸ், ஆசனூரில் ஹோட்டலில் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு பொங்கல் எடுத்துகிட்ருக்கேன். கைஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பொங்கல் சாப்பிட்டோம். குவான்டிட்டி அதிகமாக இருக்குங்க. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பட் குவான்டிட்டி அதிகமாக திங்க முடியல. 50 ரூபா தான் வாங்கினாங்க. உண்மையிலே ஒர்த்து. ஸோ 2 பேர் சாப்பிட்ற சாப்பாடு இது. ஸோ அவ்வளோ இருந்துச்சு. நம்ம ஒன்று நிற்க பாருங்க. இங்கே சைடில் கிளைமேட்டு வேறு லெவலுங்க. செம்ம கிளைமேட்டு. ஈரோடெலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பனியே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளைமேட்டு. ஸோ வாங்க நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வருஷம் கழிச்சு இப்போ நம்ம வண்டி நம்ம ஹோட்டல்லேருந்து கிளம்பிகிட்ருக்கு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:50. கைஸ், தமிழ்நாடு எல்லை இதோட நமக்கு முடிவுக்கு வந்துருச்சு. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு எல்லை முடிச்சு. இப்போ அடுத்து உள்ளே போகிறது கர்நாடகா பார்டர். தமிழ்நாடு. வெல்கம் டு கர்நாடகா. வெல்கம் டு கர்நாடகா ஸ்டேட். குண்டால்பட் 70, மைசூர் 100, சாமராஜ்நகர் 37. சாமராஜ்நகர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ், கர்நாடகா ஸ்டேட் போலீஸ் செக் போஸ்ட். வெல்கம் டு சாமராஜ்நகரா, லேண்ட் ஆஃப் ஃபோர்ட் கார்ட்ஸ். மைசூர் இன்னும் 65 கிலோமீட்டர் இருக்கு. கொள்ளைக்கால் 45. நகரம் பஸ் ஸ்டாண்ட். கைஸ், நம்ம ஜாமராஜ் நகர் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:50. அண்ணன் சூப்பராக ஓட்டி வர்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 2 வீலர்காரங்க படுத்துகிற பாடு பயங்கரங்க. மோசங்க. ஹெல்மெட்லாம் போடுறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனால் பஸ்ஸுக்கு முன்னாடி போகிறாங்க. ஒரு டேர்ன் திரும்பும் போதே பஸ்ஸை பார்த்து திரும்பணும் இல்லையா? அதெல்லாம் இங்கே கிடையாது. நம்ம வண்டி போயிட்டுருக்கு, அப்படியே உள்ளே நுழையிறாங்க.
வேதனை ப்ராப்ளம்னு இப்படிலாம் ஓட்டுறாங்க, எப்படி நான் ஓட்டுறதுன்னு. ஒரு ஈரோடு வண்டி நிற்குது. ஈரோடு, மைசூர் ஈரோடு. கைஸ் இங்கே பாருங்கள், ஒரு மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்காரு. அந்த கோயில் நேம் தான் மந்திரேஸ்வரா டெம்பிள். ரெண்டு கோபுரம் தெரியுது பாருங்க, தெரியுதா? எஸ், இப்போ பாருங்க, நல்லா பளிச்சுன்னு சிவன். நம்ம மைசூர் டு ஊட்டி ரோட கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நஞ்சாங்கோடு வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:40 ஆகுது. தேங்க்யூ சிட்டி முனிசிபல் கவுன்சில் நஞ்சாங்கோடு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹில்ஸ் தெரியுது பாருங்கள். அந்த ஹில்ஸ் தான் சாமுண்டி ஹில்ஸ். மேலே கோபுரம் தெரியுது பாருங்கள், சாமுண்டி ஹில்ஸ் மைசூர். கைஸ் லெஃப்ட் சைடு பாருங்கள். நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து குண்டல்பேட், ஊட்டி, கோழிக்கோட், வடிகேரி, மங்களூர்லாம் போகலாம். கோழிக்கோடு 203 கிலோமீட்டர் இருக்கிறது. வண்டிப்பூர் காட்டோடு. கைஸ் மைசூரின் அடையாளம் பேலஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. லெஃப்ட் சைடில் சூப்பரான வியூ பாருங்கள். இந்த மைசூர் பேலஸ். நைட்லாம் போனால் லைட்டிங் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தசரா பண்டிகைலாம் சூப்பராக இருக்கும். இப்படியே நீங்கள் போனீங்கன்னா சிட்டி பஸ் ஸ்டாண்ட் போகலாம். ஸோ சாமுண்டி ஹில்ஸ் போகிறவங்க கூட அந்த பஸ் ஸ்டாண்ட் போகலாம். ஐ லவ் மைசூர். மைசூர் KSRTC பஸ் ஸ்டாண்ட் வெல்கம்ஸ் யூ. கொட்டி கிடக்கு பாருங்க சாரிக்க பஸ். தேங்க்யூ, எனக்காண்டி சீட்டை கொடுத்து எடுக்க சொல்லி ரொம்ப நன்றிண்ணா. ஓகே பாய். பாய்ண்ணா.
மைசூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டை பாருங்கள், வந்து இறங்கியாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 11:15. அண்ணன் 11 o'clock சொன்னாப்புல, டிரைவர் அண்ணா 11 மணிக்கு போயிடும் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் காமண்டே லேட்டு, அது குறை சொல்ல முடியாது. ஏன் லேட் நான் சொல்லிடுறேன். இப்போவே திம்பம் வந்தோம் இல்லையா, திம்பத்துக்கு முன்னாடி நம்ம மலை ஏறினோம். பண்ணாரிக்கு அடுத்து நிறைய ஹேர்பின் பேண்டில் வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ ஒரு வண்டி பிரேக் டவுனு, ஒரு லாரி வந்து பிரேக் டவுனு, அந்த மாதிரி வரிசையானால நம்ம கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் லேட்டு. அப்போவே சொன்னார் இன்றைக்கி லேட் ஆகிரும் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 12 o'clock அங்கேருந்து கிளம்புறது அந்த வண்டி திருப்பி. அதனால் இப்போ ஒரு 3/4 மணி நேரம் டைம் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸிங் பண்ணிட்டு கிளம்புவார். அருமையான ஜேர்னி. முதல் தடவையாக நான் ஈரோடுலேருந்து மைசூர் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதன் மூலம் நான் வந்து முக்கியமான ஊர் கோயம்புத்தூர்லேருந்து மைசூர், சேலத்துலேருந்து மைசூர், இப்போ ஈரோடு மைசூர் அப்படின்னு சொல்லி 3 ஊரையும் ட்ரை பண்ணியாச்சு. மைசூருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. அதுவும் மார்னிங் வேலையில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த மிஸ்டோட, இந்த டிராஃபிக் ஜாமோட, இந்த ஹேர் பின் பென்ஸ்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ணன் சூப்பராக ஓட்டி வந்தார். அதான் ப்ளஸ்ஸு. காமன் தான் லேட்டு, அது ஒரு இஷ்யூவே கிடையாது. இந்த ரூட்லாம் ஹில்ஸ் எப்போவுமே வந்து டேஞ்சரு, எப்போ வேணாலும் டைம் இழுக்கும், அதை நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நீட்டாக கூப்பிட்டு வந்துடுறாப்புல. ஸோ அவருக்கு நன்றி. அண்டு ரொம்ப நன்றி நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். அன்டில் தென், தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.